கேரள மாநிலம் வயநாட்டில் இருக்கிற கல்லாடி அப்படிங்கிற பகுதியில் அண்மையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதுக்கான விசுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்க. நாமளும் மிரண்டு போனோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற 2 பேர் மட்டும் மிரண்டு போகவே இல்லை. 2 பேர் அப்படின்னா வயநாடு தொகுதியின் எம்பியான பிரியங்கா காந்தி அவர்களும் முன்னாள் எம்பியான ராகுல் காந்தி அவர்களும் தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அங்க தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்மிருதி இராணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அலை இருப்பதை நினைச்சு அந்த பயத்துல கேரள மாநிலத்துல இருக்கிற வயநாடு தொகுதியை 2வது தொகுதியா தேர்வு பண்ணி அங்க நின்னாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே அமேதி தொகுதியில படுதோல்வி அடைந்த ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில மட்டும்தான் ஜெயிச்சாரு. அடுத்த 5 வருஷம் அந்த தொகுதியில எம்பியா இருந்தாரு. இதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்த போது அமேதி தொகுதியில தனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரேபரேலி தொகுதியில நின்னாரு. ரேபரேலி தொகுதியிலையும் வயநாடு தொகுதியை 2வது தொகுதியா தேர்வு பண்ணி நின்னாரு. அவர் எதிர்பார்த்த போது ரேபரேலி தொகுதி, அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ரேபரேலி தொகுதியில அவர் ஜெயிச்சிட்டாரு. வயநாடு தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா ரேபரேலி தொகுதியை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு வயநாடு தொகுதியில இருந்து ரிசைன் பண்ணாரு. அப்படி ரிசைன் பண்ணிட்டு தன்னோட கட்சிக்காரங்க யாரையும் நிப்பாட்டி அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய தங்கச்சியான பிரியங்கா காந்தி அவர்களை நிப்பாட்டி அந்த தேர்தலை எதிர்கொண்டாரு. அதுல அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி சொன்னாரு, இந்த வயநாடு தொகுதிக்கு ஒரு எம்பி இல்ல, அதாவது பிரியங்கா காந்தி மட்டும் எம்பி இல்ல, அந்த ராகுல் காந்தியும் எம்பி தான், நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தொகுதியோட வளர்ச்சிக்காக உழைப்போம் அப்படின்னு சொன்னாரு. Wayanad is the only constituency in the country that has 2 members of parliament. ஆனா நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா அந்த தொகுதியா இருக்கிற பிரியங்கா காந்தி அவர்களே 2024 இருந்து தொகுதிக்கு சரியா வரல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. இந்த நிலையில தான் வயநாட்டுல இப்ப நடந்திருக்க நிலச்சரிவுல 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா இந்த தொகுதிக்கு 2 எம்பி அப்படின்னு டைலாக் பேசின ராகுல் காந்தி அவர்களோ அவரது தங்கையான பிரியங்கா காந்தி அவர்களோ அந்த பகுதிக்கு எட்டி கூட பார்க்கல அப்படிங்கிறது தான் இப்போ பலரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. கேரளால காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி அப்படின்னாலும் அங்க மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க களத்திற்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்களுக்கு இருக்கிறது இயல்பு தான். இந்த இயல்பான விஷயத்தை கூட நிறைவேற்ற முடியாதவங்க தான் மக்கள் பிரதிநிதியா அங்க இருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் அவலமான விஷயம்.